friends, welcome to JHA Jessie English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல past perfect continuous tense தான் friends பார்க்க போறோம். So இது வந்து 11th tense ஓகேங்களா? So டோட்டலா 11 tenses நம்ம பார்த்திருக்கோம் friends. First present tense, past tense, future tense, present continuous tense, past continuous tense, future continuous tense, present perfect tense, past perfect tense, future perfect tense, present perfect continuous tense, past perfect continuous tense வந்திருக்கோம். So இது ஒவ்வொரு டென்ஸுக்குமே நான் தனித்தனி பிளேலிஸ்ட் கொடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்க சேனலுக்குள்ள போனீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் போறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கீழே பாக்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைனா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய சேனலை கிளிக் பண்ணீங்கன்னா சைட்ல வியூ சேனல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூ சேனல்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம் வீடியோஸ் அப்படின்லாம் ஆப்ஷன்ஸ் வரும். அதுல பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல ஒவ்வொரு டென்ஸுக்குமே தனித்தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். பிளேலிஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் டென்சஸே எல்லாத்தையும் ஒரே வீடியோல போட்டிருந்தேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால ஒவ்வொரு டென்ஸுக்கும் நான் 4-5 வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு டென்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கேன். இப்போ பிரசன்ட் டென்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் ஒன்னு, எக்ஸாம்பிள் டென்சஸ் பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் போட்டிருக்கேன். சோ அதனால எல்லா வீடியோஸும் இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா இது சம்பந்தப்பட்ட டென்சஸ்லாம் ஒரே வீடியோஸ்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும் ஓகேங்களா? சோ அது மாதிரி குரூப்பா போட்டிருக்கிறதுனால தான் அந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த எண்ட் கார்ட்லயும் உங்களுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பிளேலிஸ்டும் கொடுக்குறேன், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட பிளேலிஸ்டும் கொடுக்குறேன் ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பாத்துருவோம். அதாவது இது இரு கடந்த கால செயல்களில் ஒன்று கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பொழுது வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அதனை குறிக்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உபயோகிக்கவும். சோ அதாவது 2 கடந்த கால நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒன்று வந்து கடந்த காலத்திலேயே கண்டினியூஸா ஒரு குறிப்பிட்ட பொழுது வரைக்கும், அதாவது கண்டினியூஸா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் முடிஞ்சிருது. ஏன்னா வந்து இது பாஸ்ட் தானே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தானே. சோ அதாவது பாஸ்ட்லயே முடிஞ்சிருது, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு ஓகேங்களா? சோ கொஞ்சம் கண்டினியூஸா நடந்திருக்கிறதுனாலதான் இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம். சோ இதுக்கு வந்து என்ன ரூல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது ஹேட்ன்றது ஹெல்பிங் வெர்ப் 1 இருக்கும் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வெர்ப் 1 இருக்கும், அடுத்தது பீன் அப்படின்றது ஹெல்பிங் வெர்ப் 2 ஓகேங்களா? சோ இது வந்து ஹெல்பிங் வெர்ப் 1ன்னு வெச்சுக்கோங்க. ஹெல்பிங் வெர்ப் 1, இது வந்து ஹெல்பிங் வெர்ப் 2. சோ இந்த ஹெல்பிங் வெர்ப் மட்டும்தான் எல்லாத்துக்குமே வரப்போகுது ஓகேங்களா? சோ நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம பார்த்தோம், ஹேஸும் யூஸ் பண்ணணும், ஹேவும் யூஸ் பண்ணணும். ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ஹேஸ், ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ஹேவ். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம், ஹேட் தான் யூஸ் பண்ண போறோம். பிளஸ் அதுக்குடைய ஹெல்பிங் வெர்ப் 2 என்ன போய் யூஸ் பண்ண போறோம்னா பீங் யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா? மெயின் வெர்போட நம்ம என்ன சேர்த்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி சேர்த்துக்க போறோம் ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் போலாமா? First one, when I met him in 2000, he had been living in Chennai for 5 years. நான் அவனை 2000ல பார்க்கும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா சென்னையில 5 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதாவது இப்ப வந்து நான் 2000ல மீட் பண்ணேன் அப்படின்றது ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஓகேங்களா? சோ அது ஒரு இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி அப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா he had been ஓகேங்களா? சோ அதை குறிக்கிறதுக்கு தான் சப்ஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, ஹெல்பிங் வெர்ப் 1 வந்துட்டு had, ஹெல்பிங் வெர்ப் 2 வந்து been, நெக்ஸ்ட் மெயின் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்மையும் சேர்த்திருக்காங்க. ஹீன்றது சப்ஜெக்ட், had been livingன்றது verb ஓகேங்களா? ஹெல்பிங் வெர்ப் 1 வந்துட்டு had, ஹெல்பிங் வெர்ப் 2 வந்துட்டு been ஓகேங்களா? had been சேர்த்திருக்கோம். live அப்படின்றது verb, மெயின் verb ஓகேங்களா? பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட்டோட சேர்ந்திருக்கிறதுனால நம்ம living அப்படின்னு ரைட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா? சோ இந்த ஃபார்ம்லாம் நான் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா verb ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாவே ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். சோ நீங்க என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா verb ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு வீடியோஸ் ஒரு தனி பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல வந்து ஏல இருந்து Z வரைக்கும் உங்களுக்கு லைனா வந்து verb ஃபார்ம்ஸ் போட்டிருக்கேன். சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், he had been living in Mumbai since 2000. 2000ல இருந்து அவர் வந்து மும்பைல வசிச்சிட்டு இருந்தாரு. பட் he left in last March. சோ அவர் வந்து ரொம்ப நாளா, அதாவது 2000ல இருந்து மும்பைல தான் வசிச்சிட்டு இருந்தாரு. அவர் வசிச்சிட்டு இருந்தாரு. சோ ஹீன்றது சப்ஜெக்ட், had been livingன்றது
வெர்ப் ஓகேங்களா. சோ இங்க என்ன சொல்லியிருக்கோமோ அதே தான் இங்க சொல்லியிருக்கோம். 2000ல இருந்து மும்பைல வசிச்சுட்டு இருந்தாரு. பட் வந்துட்டு இப்பதான் லாஸ்ட் மந்த் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல இருந்து மாறிட்டாரு. அந்த இடத்துல இருந்து விலகிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. சோ நான் சொன்னதுதான் இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா 2 பாஸ்ட் விஷயத்த சொல்லணும். இப்போ வந்து அவர் வந்து அங்க இல்ல. ஓகேங்களா. அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால தான் பட் ஹி லெஃப்ட் இன் லாஸ்ட் மார்ச். பட் அவர் ரொம்ப வருஷமா அங்க இருந்தாரு. ஆனா பாஸ்ட்ல வந்து கொஞ்சம் காலமா நடந்த தொடர்ந்து நடந்த ஒரு நிகழ்ச்சிய தான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் she had been working with railways for 25 years. 25 வருஷமா அவள் என்ன பண்ணாலாம், ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. பட் she got retirement now. இப்போ வந்து ஆனா ஒர்க் பண்ணல. இப்போ வந்து அவ என்ன பண்ணிட்டா, ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டா. சோ sheன்றது சப்ஜெக்ட், had been workingன்றது verb. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். சோ இதுக்கான கீவேர்ட்ஸ் இந்த நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றதுக்கு கீவேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ஸ், ஃபார். சின்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஃபார் அப்படின்னா மொத்த கால அளவு, அதாவது 1 மணி நேரமா இருக்கலாம், இல்ல 1 வருஷமா இருக்கலாம். ஒரு கால அளவை குறிக்கிறது தான். ஓகேங்களா. அதுதான் ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கீவேர்ட் வந்திருக்கும். சோ இந்த இடத்துல சின்ஸ்ன்ற கீவேர்ட் வந்திருக்கு. ஓகேங்களா. சோ அதே இடத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபார்ன்ற கீவேர்ட் வந்திருக்கு. சோ சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த கீவேர்ட் வந்தோம். சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபார்ன்ற கீவேர்ட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல கீவேர்டை வச்சோம் நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஷூரா வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருக்கேன்ல ஹெல்பிங் வெர்ப். இந்த இடத்துல ஹெல்பிங் வெர்ப் என்னது, நம்மளுக்கு மெயின் வெர்ப் had been பிளஸ் verb பிளஸ் ing இருந்துச்சுன்னா, அதாவது வெர்போட ing ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அது வந்து கம்பல்சரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா தான் இருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபுல்லா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம தனித்தனி எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இன்னும் பார்ட் முடியல. இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து முடியல. இன்னும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஒரு 3 பார்ட்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெசி ஜேஎஸ்ஜே ஜெசி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், லெட்டர் ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், பேச்சு போட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.